பொழுது நான் ரொம்ப அழுதேன். நான் ஒரு மீட்டிங் போயிட்டு வந்துட்டு தண்ணி குடிக்கிற தண்ணி வாய்க்குள்ள போல கீழே வருது. கண்ணு மூட முடியல. மூக்குச்சளி வந்துச்சுன்னா ஒரு மூக்குல தான் வருது, இன்னொரு மூக்கு. ஏன்னா அந்த ஒரு பக்கம் எனக்கு அந்த ஸ்ட்ரோக். அப்போ நான் ஏசப்பாட்ட போய், ஏன்னா நாங்கள் அடுத்த 2 நாள் ஒரு குறிப்பிட்ட மேரேஜுக்கு போகணும். ரொம்ப அழுதேன். நான் எனக்கு இப்படி ஆயிருச்சு ஆண்டவரே, இப்படி ஆயிருச்சேன்னு பொழுது ஏசப்பா அவருடைய முட்கிரீடம் சூட்டப்பட்ட முகத்தை அப்படியே எனக்கு காண்பிச்சாரு பாருங்க. முட்கிரீடம் சூட்டப்பட்ட அந்த முகம் முழுவதும் எனக்கு காட்டிட்டேன்ட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு, மகளே எல்லாரும் ஊழியம் செய்யறாங்க மகளே, ஆனா என் இருதயத்தை விளங்கி கொண்டு என் சித்தத்தை அறிந்து கொண்டு ஊழிய செய்கிறவன் ஒருவனும் இல்லை. நீயாவது என் சித்தத்தை அறிந்து ஊழிய செய்யன்னு சொல்லி அவருடைய முகத்தை பார்த்து அன்னைக்கு என்னட்ட கேட்டாருப்பா. அன்னைக்கு என்ன கேட்டாரு. அதுதான் அந்த மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல அந்த வார்த்தை இருக்கும். அதை வச்சே ஒரு சத்தியத்தையே எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. இதை எதுக்கு சொல்றேன்னா, அவருடைய முகத்தை ஒரு முறை நீங்க பார்த்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் மகனே, அவ்வளவுதான். பவுல் சொல்றது போல வேற எதை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஏன்னா பவுலுக்கு இருந்த சொத்து மதிப்பு அன்றைக்கு 90 கோடி. அவங்க அப்பா கப்பல் கட்டுகிற தொழில் செய்திருந்தபடியினால எல்லாவற்றையும் விட்டுட்டு சொல்றாரு, சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற எதை குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாகன்னு சொல்றாரு. ஓ எஸ், அப்படிப்பட்ட மேன்மையை இன்னைக்கு எனக்குள்ள வைக்கிறீங்க. நல்லா கரந்தட்டி, நல்லா